Let's welcome Dr. Paul as he comes and gives the message for today. Come on, a big round of applause. Dr. Paul அவர்களை நாம் மேடைக்கு வரவேற்போம். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். Can I speak in Tamil and then give the gist in English? Okay. இன்று காலை நமது அருமை போதகர் பாஸ்டர் ஜான் சாம் ஸ்டீஃபன் அவர்கள் இங்கு இல்லாதது எங்களுக்கு பெரிய கஷ்டம், துக்கம். அவர்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எங்களை கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டு வரவேற்பார்கள். ஒவ்வொரு முறையும் சிங்கப்பூருக்கு நாங்கள் வரும்பொழுது எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இங்கு வந்து ஊழியம் செய்ய வேண்டும், எப்படியாவது ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து எங்களை கூட்டிக் கொண்டு வந்து விடுவார்கள். அவ்வளவு அன்பு. முதல் முறையாக ஒரு வீட்டிலே நடைபெற்ற ஒரு ஆராதனை, அப்போ ஒரு வீட்டில் நடந்துட்டு இருந்துச்சு ஆராதனை, அதற்கு வந்திருந்தேன். அதன் பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு அங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அடுத்த முறை வரும் பொழுது கர்த்தர் இந்த கட்டிடத்தை கொடுத்திருந்தார். எவ்வளவு பெரிய சந்தோஷம். அவர்களுடைய அன்பினால் ஊழியத்தை கட்டி எழுப்பினார். எங்களுக்கு பெரிய ஆதரவு. ஆனால் இன்று ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுந்த சந்தோஷமா இருக்கிறார்கள். அவர்கள் போய்விடுகிறார்கள், ஆனால் நமக்கு தான் கஷ்டம். ஆனாலும் நாம் வாழ்வது நமக்காக அல்ல. We don't live for ourselves. When God calls us for the ministry, we are not our own. We cannot demand anything for ourselves. All that we can demand is for the kingdom of God. Kingdom of God. என்னுடைய தந்தையை நான் இழந்த பொழுது அதைத்தான் நான் உணர்ந்தேன். அப்பா இன்னொரு 10 வருஷம் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் என்று. ஆனால் அவர்கள் என்னுடைய அப்பாவாக இருந்தாலும் முதலாவது அவர்கள் தேவனுக்கு உரியவர்கள். எனக்கு உரியவர் என்பதை விட அவர்கள் தேவனுக்கு உரியவர். நானும் தேவனுக்கு உரியவர். My father belongs to the Lord first, and then only he belongs to me. In the same way, I belong to the Lord first, and then only I belong to the family. That's how it is when you are called by God. Abraham was called by God all alone. He had to stand all alone before God. And then God called his wife Sarah, and then God blessed them and increased them. So as we stand before God, God always blesses us and increases us. So even this family shall always be blessed, shall always be increased, because they don't live for themselves. They live only for God. So we live only for God. So the Bible says, when God sends his children into the world, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்குள் தேர்ந்தெடுத்து அனுப்பும் பொழுது அதற்கு ஒரு கால திட்டத்தை வைத்திருக்கிறாராம். அவர்கள் சாதாரணமாக வந்து ஒரு ஊழியம் பண்ணிவிட்டு போவதற்காக இந்த உலகத்தில் வருவதில்லை. ஆண்டவருடைய நோக்கத்தை, அதாவது உலகத்திற்கு அவர் வைத்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றவே கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். கர்த்தருக்காக தான் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள், அவர்களுக்காக அல்ல, அவர்கள் பெற்றோருக்காக அல்ல. பெற்றோர் மூலமாக பிறந்தாலும் கர்த்தருக்காகவே அவர்கள் பிறக்கிறார்கள். The people who are chosen by God are not born for themselves, are not born for their parents. Even though they are born through parents, they are not born for their parents. They are born to fulfill a special purpose for God. For God. John the Baptist was given to his parents at the right time to fulfill a special purpose for God.
God delayed his birth. The husband and wife, Zachariah and Elizabeth, were waiting and waiting and waiting and waiting and waiting. But in their old age, at the right time, when Jesus had to come, John the Baptist was sent. He was born to fulfill God's purpose. In the same way, Pastor John Sam Stephen was born in this world to fulfill God's purpose. So he was born at God's appointed time. And he ran the race according to God's appointed plan. And he finished his race according to God's appointed time. It's not in our hands. So we will say, Lord, our Father, our Pastor, belongs to you first. Belongs to you first. When we give our lives totally into the hands of God, we trust him totally, isn't it? In the same way, as we give our lives to God unconditionally, let us give our beloved pastor back into the hands of God unconditionally, not retaining sorrow. We don't retain sin in our hearts and then give our lives to God. We give our lives totally to God to live as God's children. In the same way, let's give our loved ones back to God. We'll tell the Lord, he belongs to you first, Lord. You first. You first. We'll trust God. And we'll thank God for what he has done through their lives. And then you will see the peace of God filling your hearts. Philippians 4, 6 and 7. Make your request known to God with thanksgiving. Then the peace that passeth all understanding will rule your heart. So, even today, we will give our beloved pastor into the hands of God with thanksgiving. Then the peace of God will come and say, my children, you are also chosen by me to fulfill my plan in this world. And that is our consolation. That is our comfort. And we will continue the mission given to our beloved Father. And we'll go on. And the peace of God will rule in our hearts. So unconditional surrender. Saying, Lord, we love you more. We love you more. We love you more. We love you more. And the peace of God fills our hearts and makes us fulfill the purpose for which we have been sent into this world. Our beloved brother Sam, I'm so glad, has taken up the ministry and is racing forward. His beloved wife Grace standing along with him, and both of them anointed. And our beloved mother anointed by God to comfort the millions. This morning, the Holy Spirit spoke to me and told me what his plan is for this ministry in the days to come. Certainly, God wants to use every member of your family. Till now, it was Pastor John Sam Stephen. But from now on, it'll be the household with different giftings, different graces, operating in a different way. It'll be a five-fold ministry. Five-fold ministry. All the 5 types of ministries will be available in this ministry. It's not just a church, but it is a ministry. ஆண்டவர் சொன்னார், இது வெறும் ஒரு ஆலயம் அல்ல, ஒரு சபை அல்ல, இது ஒரு ஊழியம். 5 விதத்திலே 5 விதமான ஊழியங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய ஊழியங்கள் மூலமாக வெளிப்பட போகிறது. அப்பா விதைத்தார்கள், அவர்களையே விதைத்திருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக விதைத்திருக்கிறார்கள். அதன் பலனை இனிவரும் நாட்களிலே அனுபவிக்க போகிறீர்கள். Pastor John Sam Stephen was a martyr. He was a martyr. He never lived for himself. Amma never lived for herself. All the time living for others. மற்றவர்களுக்காகவே அவர்கள் உழைத்திருக்கிறார்கள். இந்த சபையை மட்டும் அவர்கள் கவனித்திருந்தால்
இந்நேரம் எத்தனையோ மடங்கு இந்த சபை விரிவடைந்திருக்கும். ஆனால் அவர்கள் மூலம் எத்தனையோ ஊழியங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது, எத்தனையோ ஊழியக்காரர்கள் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய நலனை வெறுத்து அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்விலை விதைத்திருக்கிறார்கள். He has been a martyr. அவர் ஒரு இரத்த சாட்சி. அதைத்தான் கர்த்தர் காண்பித்தார். அதற்கு பலனை இனி வரும் நாட்களிலே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். You are going to experience it. அதற்கு பலன் இந்த சபையிலே 5 விதமான ஊழியங்களும் இருக்க போகிறது. அப்பா நல்ல வேளை விதைச்சாங்க, கூட இல்ல நம்ம கஷ்டம்தான், ஆனா நல்ல வேளை விதைச்சார். இப்பொழுது 5 விதமான ஊழியங்களை பார்க்கிறோம். 5 மடங்கு அல்ல, 5 விதமான ஊழியங்கள். ஒவ்வொரு ஊழியத்திலும் கர்த்தருடைய வல்லமை விளங்குவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சுவிசேஷ ஊழியம் வல்லமையாக கிரியை செய்யும். தீர்க்கதரிசன ஊழியம் வல்லமையாக கிரியை செய்யும். போதகரின் ஊழியம் வல்லமையாக கிரியை செய்யும். இன்னும் மெய்ப்பரின் ஊழியம் வல்லமையாக கிரியை செய்யும். அப்போஸ்தலருடைய ஊழியமும் புதிதாக ஆரம்பிக்க போகிறது. வல்லமையாக அது கிரியை செய்யும். Praise the Lord. இன்னைக்கு நம்ம கூடி இருப்பது ஒரு கமிட்டி மீட்டிங் இனிமே கூடும் நபர்களாக இருக்கும் எண்ணிக்கையை போன்றது. இனிமே பாருங்க, ஆண்டவர் ஊழியத்தை அப்படி விரிவடைய செய்வார். 5 விதமான ஊழியத்திலும் இப்படிப்பட்ட ஒரு 200 பேர் கமிட்டி மெம்பர்ஸாகவே இருப்பார்கள். அப்பொழுது ஆலயத்திலே சபையினர் எவ்வளவு ஆயிரமாக அது பெருகி இருக்கும். யூ ஆர் கோயிங் டு see it. கர்த்தர் சொல்வதை நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தின் மீது இன்று வைக்கிறேன். அதை நீங்கள் காண்பீர்கள். விசேஷமாக இனி வரும் நாட்களிலே வாலிபர்களை அதிகமாக ஆண்டவர் தொடப்போகிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடப்போகிறார். ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியானவரால் நிரம்பும்படியாக கர்த்தர் செய்வார். You must concentrate on teaching them about the Holy Spirit and getting them filled with the Holy Spirit. Amazing anointing will come upon the young people. And the Holy Spirit will start leading them. They will rise up in their profession. They will rise up to greatness. உயர்ந்த நிலைமைக்கு இங்க இருக்கும் வாலிபர்களை ஆண்டவர் உயர்த்த போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய அழைப்பே வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் நிரப்பும்படியாக அவர்களுக்கு ஊழியம் செய்வதுதான். It's a deep walk with God. And you will see it happening. And they will rise up to great heights in the secular realm. That is the blessing God is going to give to the young people of this church. There will be leaders in different realms in the secular society. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை, வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களிலே இந்த தேசத்திலே வைக்க போகிறார். சிலரை மற்ற தேசங்களுக்கும் அனுப்ப போகிறார். அதன் மூலமாக உங்கள் ஊழியம் எல்லா இடத்திலும் பரவ போகிறது. இங்கு மட்டுமல்ல, பல இடங்களில் இந்த ஊழியம் பரவ போகிறது. இங்கிருந்து செல்ல போகும் உயர்ந்த நிலைமைக்கு செல்லும் இளம் வாலிபர்கள் மூலமாக, வாலிப பிள்ளைகள் மூலமாக இது நடைபெற போகிறது. It's going to happen through the young people who will rise up to great secular heights filled with the Holy Spirit and who will travel to other places, and they will spread this ministry. They'll be loyal to this ministry wherever they go, and you will see the fruits coming. And then the Lord said, you will continue to care for the lonely and the elderly, according to Isaiah 58:7 and 8. Isaiah 58:7 and 8 will be fulfilled, and it will continue to happen. And you should join with other organizations who are doing this, and it will be a great blessing to you. You cannot do it all by yourself. And thirdly, you will sow into evangelism. You will sow into evangelistic ministries, and that will bring back great harvest. And when that happens, when you support and sow into other evangelistic ministries, the Lord said, you will never be lonely. ஒரு நாளும் தனிமையாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மற்ற சுவிசேஷ ஊழியத்திலே நீங்கள் விதைக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் தனிமையாய் இருக்க மாட்டீர்கள். யோசுவா 5:13-14 படி, யோசுவா 5:13-14 படி, according to Joshua 5:13 and 14, you will see the angel who stood before
Joshua. The same angel who stood before Joshua, 13 and 14, as he was before Jericho. You see, Jericho was before him, blocked with a fortress. But an angel appeared to Joshua. That same angel who is the angel of the armies of the Lord, captain of the hosts of the Lord, is going to stand with you in the ministry. You will see that angel coming and standing with you. And he will make Jericho fall. He will make every Jericho fall. உங்களுக்கு அதே தேவதூதனை அனுப்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். உங்களுக்கு முன்னே வரப்போகும் எல்லா எரிகோ மதில்களையும் தள்ளும்படியாக அந்த தேவதூதன் கிரியை செய்வான். அந்த தேவதூதனை குறித்து வேறு எந்த இடத்திலும் நாம் பார்க்கவில்லை. It is that angel along with the hosts of God who pushed the walls of Jericho. அதே தேவதூதனை உங்களுக்கு தருகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இன்று காலை சொன்னார். Praise the Lord. I would like to have that angel, but he's going to be with Smyrna Assembly. Praise God. So, Sam, always you will have a look at that angel. He will stand with you. Whenever you're discouraged, he will come and stand with his sword drawn. And that's why the Lord says, you will never be lonely. He has commanded that captain of the hosts of the Lord to stand with you. Don't be afraid. But as you sow in evangelistic ministries, this will happen. Every Jericho will fall before you. And Amma will be a vessel of great comfort for the family and for the ministers and for the families of the church. Amazing comfort of the Holy Spirit will start flowing through you, and every word you speak will be prophetical. It will be prophetical because it is coming from a broken heart. God can never despise a broken and a contrite spirit. You will speak the comforting word of God, and God will confirm it. God will confirm it. You are the mother to bless all the families. And as you stand up every Sunday and take at least 2 to 3 minutes to bless the families, they will be blessed. Every family will be secure in this ministry. No evil, no attacks of the devil can ever touch any family, as God pronounces the blessing through dear Amma. It's going to happen. Every family in this ministry, I won't call it just a church, in this ministry shall be secure. And God has given her that authority to keep you blessed. And she will be the burden bearer for the family. And whatever you ask for the family, God will give. When you say, Lord, give this blessing to my son, my daughter, who is your daughter-in-law, and your other son, and his wife Rekha, God's blessings shall flow into them. And whatever you say as a blessing to every child, every young person in the family, in the church, in the ministry, God says he will say yes. He will say yes. This is the privilege we have because our beloved pastor gave his life as a martyr. He never lived for himself. He was a martyr. So this privilege is given to you. That is going to bring you great joy. That is the joy that is going to take you through. That is the joy. That is the power of every mother. And you shall be a mother to this ministry. And mother to several servants of God. And finally, God told me that Sister Grace is going to be used mightily to raise up an army of young women. And these young women shall be daring to go out and bring healing to other people. Amazing healing power is being given to you. And when you minister, sister, and when your team ministers, it'll be all young people. I saw young girls surrounding you.
and they'll be like angels of God carrying the healing power of God. ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை வாலிப இளம் பிள்ளைகள் மூலமாக இந்த ஊழியத்திலே மற்றவர்களை போய் தொடுவதையும் அவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வருவதையும் காண்பீர்கள். அதற்கு சகோதரி கிரேஸ் அவர்களுக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். அவள் பேசும் பொழுதே, பாடும் பொழுதே, ஜெபம் பண்ணும் பொழுதே சுகமளிக்கும் வல்லமை மகிமையாய் இறங்கப் போகிறது, மகிமையாய் இறங்கப் போகிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இது நிமித்தம் ஒரு தனி மினிஸ்ட்ரியே ஆரம்பிக்கும். You will open a new ministry for the young women, and they shall rise up to great heights. They'll be recognized. This will be the most powerful group in this city. This young girls team, young women's team shall bring healing to many hundreds of people. It will just happen. It's not they, but it's the grace of God. And the கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Praise the Lord. இந்த 5 காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். கர்த்தர் இதை உங்களுக்கு முழுவதுமாக இன்று முதல் நிறைவேற்றும்படியாக, உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக தான் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் மீது இறங்கும்படியாக என்னுடைய அன்பு தாய் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜீசஸ், எங்கள் அன்பு தகப்பன், நீர் எவ்வளவு எங்களுக்கு சமீபமாயிருக்கு. எஸ் ஃபாதர், யூ ஆர் சோ க்ளோஸ் டு அஸ். தேங்க் யூ ஃபாதர். லார்ட் ஜீசஸ், நீர்தாமே ஆசீர்வாதத்தின் ஊற்று, ஆசீர்வாதத்தின் ஊற்று. இன்றைக்கு உம்முடைய கரங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் கண் காணாத, எதிர்பாராத, நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு நீர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொல்லி இருக்கிறேன் சுவாமி. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான காரியங்களை செய்ய போகிறேன். சபையில் உள்ள ஆண்டவரே, எங்களுடைய அன்பான சகோதரி மிஸ்ஸஸ் ஜான் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஓ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ, தேங்க்யூ லோ அப்பா. அது பெரிய ஆசீர்வாதமாக அவர்களுக்கு இறங்க போகிறது. ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் பாரங்களையும் நீர் எடுத்து போட்டு லார்ட் ஜீசஸ், உண்மையாகவே நீர் வெளிப்படுத்தினபடி ஒரு தாயாக எல்லாருக்கும் இஸ்ரவேலிலே நான் தாய் என்று தெபோராள் சொல்லி எழும்பினது போல, ஓ தேங்க்யூ லார்ட், அந்த யுத்தத்திற்கு முன்னதாக நின்றது போல உம்முடைய பிள்ளைய வல்லமை உபயோகிக்க போகிறீரப்பா. ஆண்டவரே, தைரியத்தையும் ஆண்டவர் திடம் மனதையும் கொடுத்து அநேகருக்கு, குடும்பங்களுக்கு ஆறுதலின் தாயாக வைக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். இந்த நாளில் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாத அபிஷேகத்தை அம்மா மேல ஊற்று இருக்காய் ஸ்தோத்திரம். ஊதி கந்தல பகந்தலி பகம்ம சலூபிலபா. தேங்க்யூ ஃபாதர். அளவில்லாத அபிஷேகம் அப்படி அவர்களை மாற்ற போகிறது. உரக்கலம்ம சலபா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்து, உமக்கு நன்றி செலுத்து. இறங்குகிறது, அவர்கள் மேல் இறங்குகிறது, அப்படியே சிஸ்டர் மேல இறங்குகிறது. இட்ஸ் கமிங், இட்ஸ் கமிங், இட்ஸ் கமிங். நிரப்புகிறது, அவர்களை அளவில்லாமல் நிரப்புகிறது. ஊதி மாதலபா. தேங்க்யூ ஃபாதர். அளவில்லாமல் நிரப்புகிறது, அளவில்லாமல் நிரப்பு. நான் சொல்லுவது உண்மை. கர்த்தர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அன்பு மகன் சாமுக்கா ஜெபிக்கிறான். ஊதி மாந்தல ஹந்து நொலபத்தலபா. உம்முடைய அளவில்லாத இரக்கம் தயவு பெருகிறதப்பா. டபுள் portion of the Holy Spirit is coming upon him. 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு ஆண்டவரே அவன் மேல் இறங்குகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் ஒப்படைக்கிறேன் என்று தன்னை தாழ்த்தி நம்முடைய மகனை நீ உபயோகிக்க போகிறீரப்பா. உபயோகிக்க போகிற விதமான வரங்களில், விதமான வழிகளில் உம்முடைய பிள்ளை உபயோகிக்க போகிறீர் சுவாமி. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல அன்பு மகள் கிரேஸ்கா ஜெபிக்கிறோம். புருஷனோடு சேர்ந்து இணைந்து ஆண்டவரே, குடும்பங்களுக்காக, ஆண்டவரே, திருமண தம்பதிகளுக்காக மற்றும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆசீர்வாதமாக அவர்கள் எரிலையும் தாயையும் தகப்பனை போல உபயோகிக்க போகிறீர் சுவாமி. அநேகருக்கு ஆறுதலின் மக்களாக அவர்களை உபயோகிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஃபாதர். அருள் மழை இறங்குகிறது, அருள் மேல் உடைய ஆசீர்வாதம் இறங்குகிறது, 2 பேர் மேலும் இறங்குகிறது. உடைய ஆசீர்வாதம் அளவில்லாம இறங்குகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். ஓ தேங்க்யூ ஃபாதர். அதே போல ஆண்டவரே, குட்டி தம்பிக்காக
ஆண்டவரே மனைவிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதி. ஜோயில ரேகாவை நினைத்தருளும்ப்பா, நினைத்தருளும். ஓ தேங்க்யூ ஃபாதர், நீ என்ன விதமா உபயோகிப்பீர் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி என்று சொல்லி இருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா, 1000 பெருகட்டும், பலத்த ஜாதியாய் பெருகட்டும்ப்பா. 2 பேரையும் ஆசீர்வதியும், அவள் கொடுத்த குழந்தைய ஆசீர்வதியும். அப்படியே ஆண்டவரே சபையாருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். ஆண்டவரே நீர்தாமே தாயும் தகப்பனுமாய் இருக்கிறீரப்பா. தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார் என்றபடி உம்முடைய பிள்ளைகளை அணைத்துக் கொள்ளும்ப்பா. ஐயா இல்லையே, எங்கள் பாஸ்டர் இல்லையேன்னு ஒரு நாளும் கவலைப்படாதபடி உம்முடைய ஆசீர்வாதம் இந்த சபையில வந்து இறங்கின உடனே அவள் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொரு குடும்பமும் பலுகி பெருகட்டும். அவள் விரும்புவதற்கு வேண்டுவதற்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் ஊற்றும் ஆண்டவரே. இப்பொழுது அவள் என்னென்ன கவலையோடு வந்திருக்கிறாள், என்னென்ன பாரங்களோடு வந்திருக்கிறார்களோ அவள் எல்லாம் மாற்றி போடும். இதுவரை இல்லாத விதமா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கென்று அப்பா ஒரு சேனை அதிபதிகளா சேனை போல ஆண்டவர் எழும்பட்டும். இவர்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே எங்களுடைய அன்பு போதகர் ஜான் ஸ்டீபன் அவர்கள் என்னென்ன நினைத்தார்களோ, எதையெல்லாம் செய்யணும்னு நினைத்தார்களோ அதெல்லாம் இந்த பிள்ளைகள் மூலமாய் நிறைவேற்ற போருக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அதிலும் பெரிதான காரியங்களை செய்ய போருக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை நாங்கள் பார்ப்பது கொஞ்சம், எங்கள் கண் முன்னால் இருப்பது கொஞ்சம், ஆனால் நீர் நிறைவேற்ற போகிறது அதிகமான காரியங்கள். ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதர மூலமாக பெரிய காரியங்கள் செய்ய போறக்காம ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவு ஆசீர்வாதம்ப்பா, எவ்வளவு ஆசீர்வாதம். இன்று நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்காக வந்திருக்கிறார்களோ அத்தனை நிறைவானவர் நீர், நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒழிந்து ஆகவே குறைவுகள்லாம் ஒழிந்து போகட்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை மாற்றிப்படும். சமாதானத்தால் நிரப்பும், சந்தோஷத்தால் நிரப்பும், ஆறுதல்களால் நிரப்பும். அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். தேங்க்யூ ஃபாதர். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமையில நீரே எடுத்துக்கொள்ளும். நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 23:5 வசனத்திலே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தாவீதின் மூலமாக கொடுக்கிறார். தாவீது சொல்லுகிறான் சங்கீதம் 23:5 என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். In Psalm 23 and verse 5, David says, my cup runneth over. My cup runs over. அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் ஊழியத்திற்கும் செய்ய போகிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் செய்ய போகிறார். This is the blessing that you are going to have in the days to come. அது எப்பொழுது நடக்கிறதாம்? When does your cup run over? Read the previous verse. When I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me. Thy rod and thy staff, they comfort me. And then my cup will run over. When you walk through the valley of the shadow of death, after that, your cup will run over. Hallelujah. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த பிறகு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆரம்பத்திலே பாருங்கள், அழகாக அவர் நமக்கு முதல் வசனத்திலே மெய்ப்பனாக இருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள், ஒரு பிரச்சனை இல்லாத தண்ணீர்கள் மத்தியிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார், இன்னும் ஆத்மாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். இதெல்லாம் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு அப்புறம் பாருங்க என்ன வருது? இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. அதன் பிறகுதான் பாருங்கள், அந்த வழியே போன பிறகுதான் நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அந்த வழியே போன பிறகுதான் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் சாப்பாடு போட்டு நீதியை கொடுத்து நம்மை அலங்கரிக்கிறார்.
ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த பிறகு, அதன் பிறகு நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் உள்ள போயிட்டு இருக்கு. ஆனால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்த பிறகு நமக்குள் இருந்து வெளியே வருகிறது. அந்த அனுபவத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு இன்று கொடுக்கிறார். இனிமேல் நீங்கள் காணப்போகிறீர்கள். You are going to see your cup running over here afterwards. First 3 verses, it shows when God becomes your shepherd and you become a sheep, He gives you blessings. He gives you blessings. He feeds you. He makes you righteous. But in the verse 4, it takes you through the path of the valley of the shadow of death. When that happens in your life, after that, you begin to overflow and pour out. First 3 verses you receive. But after you go through the valley of the shadow of death, you begin to give out. You begin to pour out. And that's when you are able to stand in the presence of God and goodness and mercy begins to follow you. For goodness and mercy begins to follow you. It will have to come behind you. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. So here afterwards you are going to have days of added blessing. Till now you might have earned for mercy and goodness. Maybe it has not come, but now you are eligible. You are eligible. You have gone through the valley of the shadow of death. Now you are eligible to receive goodness and mercy following you as your cup begins to run over. Till now you received from God, received through the ministry of Pastor John Sam Stephen. But from now on, you are going to overflow with God's blessings. Hallelujah. Only now this ministry is going to rise up and pour God's blessings upon Singapore. It's coming like a wave to fill the entire country with all the gifts of the Holy Spirit, with all the 5-fold ministries. Do you believe that? இனிமேல் தான் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்திலே இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்டு 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 ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இனிமேல் மரணத்தின் வேதனையை கண்ட நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். உங்கள் மூலமாக ஆண்டவருடைய ஜீவன் இந்த தேசம் முழுவதிலும் பாய்ந்து செல்ல போகிறது. ஆசீர்வாதம் பொங்கி வழிய போகிறது. இனிமேல் இந்த சபை கொடுக்கிற சபையாக மாறப்போகிறது. ஆண்டவருடைய வல்லமையை ஜனங்கள் அனுபவிக்கத்தக்கதாக அவருடைய மகிமையை அனுப்பும் சபையாக மாறப்போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி மாற்றப் போகிறார். உங்கள் மீது அந்த கிருபையை வைக்க போதகர் சாம் அவர்களுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அவள் குடும்பத்தினருக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அது உங்களை வந்து அடையும். இனி வரும் நாட்களிலே நீங்கள் நன்மையும் கிருபையும் தேடிக்கொண்டு போக மாட்டீர்கள். அது உங்க பின்னால வரும். வால் மாதிரி வரும் பின்னாலேயே. தன்னால வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வந்து உட்காரும். வேலை வந்து உட்காரும். பிள்ளை வந்து உட்காரும். குழந்தைகளின் படிப்பிலே ஆசீர்வாதம் இறங்கும். சுகம் இறங்கும். வீடு இறங்கும். கார் இறங்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் விரும்பும் ஆண்டவருடைய பிரசன்னம் பெருகும். ஹalleluya. இனி வரும் நாட்களிலே நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். Your cup shall run over. எல்லாரும் சொல்லுவோமா, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. My cup is going to run over. I believe. Thank you, Lord. Hallelujah. Praise God. இங்கு மட்டுமல்ல, கர்த்தர் சொன்னது போல உங்கள் மூலமாக எழும்பும் உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகும் வாலிபர்கள் மூலமாக உலகெங்கிலும் அந்த கிருபை பரவ போகிறது. It will happen. And through that you will become a father to many nations. Father to many nations. It is through these people. You will raise them here and they will go as ambassadors of God to the nations. This is the future of this ministry. இனிமேதான் பொங்கி வழிய போகும் அனுபவம் நடைபெற போகிறது. இந்த ஹாலும் நிரம்பி வழியும் இன்னும் பெரிய இடத்துக்கும் போகணும். இன்னும் உலகத்திற்கும் போக வேண்டும். இது வரைக்கும் விதைத்திருக்கிறார்கள். அதன் பலனை இனி வரும் நாட்களிலே அனுபவிக்க போகிறீர்கள். ஆகவே தைரியமாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறபடி நான் சொல்லுகிறேன்.
இந்த நாளிலிருந்து அந்த கிருபையை பார்ப்பீர்கள். இது பெருக போகிறது. உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக இது நடைபெற போகிறது. என்ன வழிய போகிறதாம்? சங்கீதம் 116 12 13 வாசித்து பாருங்கள். Psalm 116 12 and 13. What is going to run over from your cup? இந்த வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். You will see salvation overflowing from your cup. ரட்சிப்பு உங்களுடைய பாத்திரத்திலிருந்து நிரம்பி வழிய போகிறது. திரளான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமை. It's a gift. Pastor John Sam Stephen always used to say, salvation is a gift. It cannot be bought. It cannot be worked for. It's a gift. So God is giving that grace, that gift to this ministry. You will see the saving power of Christ just overflowing and going and saving people. Not just comforting people, but saving people. Praise the Lord. You will see it happen from today. Amazingly through every one of you. நான் எப்போ சொல்றது உண்டு, சார்ல்ஸ் ஃபினி என்று ஒரு லாயர் இருந்தார். அவர் கர்த்தருடைய வழிகள் மீது மிகவும் ஆசை கொண்டார். வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை குறித்து அவர் அறிந்து கொண்டார். He said, we can be filled with God's Spirit in this body. இந்த சரீரத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரால், இறைவனுடைய ஆவியானவரால் நிரம்ப முடியும் என்பதை அறிந்து கொண்டார். அவர் சொன்னார், ஆண்டவரே என்னை உமது ஆவியினால் நிரப்பும். He cried, Lord, fill me with the Holy Spirit. I want God's Spirit to come into my body. And I want to experience the reality of God. And God filled him with the Holy Spirit. ஒரு நாள் அவருடைய அட்வொகேட் ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுதும் அவருக்கு ஒரே தாகம், ஆண்டவரால் இன்னும் நிரம்பணும் 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 என்று. அப்பொழுது அங்கு ஃபயர் பிளேஸ், இங்கிலாந்துல ஃபயர் பிளேஸ் இருக்கும். அந்த நெருப்புல திடீரென்று ஒரு முகம் தோன்றியது. இந்த முகத்திலிருந்து ஒரு அன்பு பார்வை, அழகிய புன்னகை பூத்தது. அவருடைய முகத்திலிருந்து அலை அலையாய் தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது வந்து அடித்தது. அந்த வல்லமை இறங்கினவுடன் அவர்களையும் அறியாமல் குலுங்கினார், ஆனந்தத்தினால் நிரம்பினார், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி விட்டார். இயேசுவின் முகத்தில் இருந்து வந்த ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய ஆவியானவரால் அவரை நிரப்பிற்று. ரோமர் 5:5 படி. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை மாறியது. ஒரு நாள் ரோட்டிலே நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது 2 பேர் நல்லா குடிச்சிட்டு ஒரு கடையில இருந்து வெளியே வந்து தோப்புன்னு விழுந்தாங்க. அடி தடி 2 பேருக்கும். அப்போ இவர் பார்த்துட்டு இருக்காரு, ஏன்னா வழிய மறைச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் எந்திச்சாங்க, அப்படி முகத்தை பார்த்தார்கள். பார்த்த உடனே நாள ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது நம்மளை பார்த்து அழுகிறாங்க, முகத்துல ஏதோ இருக்குதா? அப்பொழுது அவள் சொன்னார்கள், ஐயா உங்க முகத்தை பார்த்தாலே பாவ உணர்வு, குற்ற உணர்வு எங்களை வாட்டுகிறது. Your face is convicting us of sin. Your face is convicting of sin. அதன் பிறகு அவர் சொன்னார், நல்ல தருணம் என்று சொல்லி இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு இவர் யார் என்று தெரியாது, இவருக்கு அவர்கள் யார் என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தார். ரட்சிப்பின் வல்லமையினால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தார். அதே ரோட்டிலே அவர்களை இயேசுவின் பிள்ளைகளாக அவர்கள் மறுரூபமாகும்படி ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றினார். அதே கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். You will be cups of salvation. அந்த ரட்சிப்பின் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, நிரம்பி வழிய போகிறது. உங்களுக்கு மட்டும் அல்ல, இவ்வளவு நாள் நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் இனி ரட்சிப்பின் வல்லமை உங்கள் மூலமாக பாய்ந்து செல்ல போகிறது. உங்கள் மூலமாக திரளான மக்கள் தொடப்பட போகிறார்கள். அதை நீங்கள் காண்பீர்கள். இதற்கு என்ன வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 கூறுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. Revelation 22 and verse 11 says, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். He that is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still, and he that is righteous, let him be righteous still, and he that is holy, let him be holy still. No translation சொல்லுகிறது, he that is holy, let him be more holy, because அடுத்த வசனம், நான் சீக்கிரமாய் வருகிறேன். I am coming quickly. So the Lord expects us to become more holy. If Smyrna assembly has been holy, it's going to become more holy in the days to come. Today take a decision. Pastor is gone. Because of him, we were kept holy. But now, under his holiness, I was getting the cover of holiness till now. But now, I have to become more holy. I have to become more holy. I am here in the place of pastor. I have to become more holy. And every one of you shall overflow with holiness. Pastor Sam will have multiplied holiness. The church will have multiplied holiness. நமக்குள் அநியாயம் செய்கிறவர்களே இருக்க மாட்டார்கள். அசுத்தமா இருக்கிறவர்களே இருக்க மாட்டார்கள். உலகத்திலே அது நடைபெறும். இனி வரும் நாட்களிலே உலகத்திலே அதிகம் அநியாயம் நடக்கும். அதிகம் அசுத்தம் இருக்கும். ஆனால் நீங்களோ இன்னும் நியாயம் செய்வீர்கள். இன்னும் பரிசுத்தமாய் இருப்பீர்கள். அதிகமாக பரிசுத்தமாய் இருப்பீர்கள். அப்பொழுதுதான் ரட்சிப்பின் பாத்திரம் உங்களுக்குள் இருந்து நிரம்பி வழியும். இயேசு திரும்ப வருகிறார். இந்த சபை கர்த்தருடைய பிள்ளைகளை அதற்கென்று ஆயத்தப்படுத்த போகிறது. வேலை ஸ்தலத்திலே பரிசுத்தம், வீட்டிலே பரிசுத்தம், ஆலயத்திலே பரிசுத்தம், ரோட்டிலே பரிசுத்தம் பெருக போகிறது. That is going to be the future of this ministry. That is God's plan for you. அது பெருக 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 இயேசு பெருகுவார். இயேசு பெருகுவார். சீக்கிரமாய் அவர் வருகிறேன் என்று சொல்லுகிறார். உலகத்திற்கும் வருவார், ஸ்மிர்னா அசம்பிளியிலும் வருவார், உங்க வீட்டிற்குள்ளும் வருவார். சீக்கிரமா நான் வரேன்பா. இப்ப தட்டிட்டு நிக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், இன்னும் பரிசுத்தமாகுங்க, இன்னும் பரிசுத்தமாகுங்க. Do you want him in your home? Do you want him to overflow in your home? Do you want him to overflow in your assembly? Do you want him to overflow in your job? Do you want him to overflow in your business? Jesus says, I am coming quickly. And I am coming to give you the reward. All that you have to do is become more holy. Overflow with my holiness. Overflow with my holiness as the cup of salvation. And I will make you overflow with Jesus. And the reward will automatically come. This is going to be the future of this ministry. Future of every one of your family. ஆண்டவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுப்போம். நாம் சேர்ந்து பாடுவோமா? நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் இயேசு நாதர்க்கு சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. எரேமியா 16:7 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆறுதலின் பாத்திரமாக வைக்கிறார். ஆறுதலின் பாத்திரம் 16:7. அதிலே பாருங்கள், அநியாயம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்கிறவனுக்கு ஆறுதலின் பாத்திரம் கொடுக்கப்படுவதில்லை, தேற்றரவின் பாத்திரம் கொடுக்கப்படுவதில்லை. The cup of consolation is not given to those who commit sin. It is given only to those who follow God faithfully. பாவிகளுக்கு கஷ்டம் வரும் பொழுது அவர்களே சொல்லிவிடுவார்கள், ஆமா நான் தப்பு பண்ணேன், அதனால்தான் எனக்கு கஷ்டம். ஆனால் கர்த்தருடைய வழியிலே நடக்கும் மக்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது பாருங்கள், அவர்களை ஆறுதல் படுத்தவே முடியாது. ஏன் 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 என்ற கேள்விதான் வரும். ஏஞ்சல்
17 வயசுல இறந்து போனாள் என்னுடைய சகோதரி. திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாள். அப்போ எங்களுடைய உள்ளத்திலே வந்த கேள்வி, ஏன் ஏன் ஏன்? Why should God allow angel to die? Our angel to die. We cried when my sister Angel died at the age of 17 in an accident. Suddenly she was taken away. Why? We could not get an answer. We could not. அவளை இழந்து ஒரு மாதத்திலே ஒரு திருமண வைபவத்திற்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. நானும் என் தாயும் தான் சென்றோம். அப்பொழுது நாங்கள் பெண் வருவதற்கு காத்திருந்தோம். திடீரென்று சொன்னார்கள், பெண் வந்துவிட்டாள், எல்லாரும் எந்திரிங்க. திரும்பி பார்த்தேன், அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவள் சிரித்துக்கொண்டே வருகிறாள். அவள் முகத்தை பார்த்தவுடன் என் தங்கச்சி ஞாபகம் வந்தது. ஐயோ, என் தங்கச்சியும் இப்படி நான் விரும்பினேனே, அவள் இல்லையே. என் தங்கச்சி மட்டும் என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். Why should God take away my sister alone? அந்த வைபவத்தில் என்னையும் அறியாமல் அழுது கொண்டே இருந்தேன். கண்ணீர் தாரை தாரையாக ஊத்தியது. It broke my heart. Why? Have we not lived a righteous life? Did not angel live this life? We were living only for Jesus. Why should this happen to us? Why? அந்த கேள்விதான். ஆனால் பிரியமானவர்களே, நான் முன்பே சொன்னது போல நாம் நமக்காக வாழும்படியாக வைக்கப்படவில்லை. அப்படி என்றால் மற்றொரு கல்வியை கிடைக்க இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பக்தனாகிய நடராஜ் முதலியார் என்ற ஒருவர் பாடினார், ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, இதயம் தாங்கும் இதயம் தாரும். எனக்கென்று சந்தோஷத்தை கொள்ள இந்த உலகத்திலே நான் வாழவில்லை, உம் சந்தோஷம் அடையவே என்னை இந்த உலகத்தில் அனுப்பிய பாத்திரம் நிரம்பி வழியும். Your cup shall run over. Be confident and go forward. Great days are ahead of you. God bless you all. நாம் யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சோர் கேட்கும் செவியிலே, பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரர் உன்னை காக்க வல்லோன். பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரர் உன்னை காக்க வல்லோன். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. Father, how much you love us, Lord. எங்களை நீர் உயிரை போல நேசிப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நீரும் அது பிள்ளைகளை விட்டு விலகவில்லை, அவர்களை கைவிடவில்லை. Thank you, Lord. Even though thy children have gone through the valley of the shadow of death,
No evil can ever touch them. You are with them. You are with them. You are with us, Lord. You are with us. From today, let their cups run over, Lord. Oh, let it run over with holiness. Let it run over with consolation. Let it run over with protection. Let them build God's kingdom as never before. മനമിറങ്ങി ഉദവി ചെയ്യും സ്വാമി. മത് பரிசுத்தம், மது தேற்றரவு, மது பாதுகாவல் மது பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் ராஜா. அவர்கள் மூலமாக பொங்கி வழியட்ட சாமி. மது சித்தத்தை எல்லாம் நிறைவேற்ற, மது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, 5 விதமான ஊழியங்களும் செயல்பட இன்று மது கிருபை அவர்கள் மீது இறங்குவதாக. Let that grace come upon them right now in Jesus' name by the power of the Holy Spirit. Wipe away every tear, Lord. Wipe away every tear. Wipe away every tear. Lord, we know that pastor is watching from heaven. According to Hebrews 12:1, the cloud of witnesses are watching us how we are running our race. As he is watching thy children running the race, let him see that they are winning souls, Lord. As they go on sending souls into the kingdom of God, let there be great honor for Daddy in heaven, Lord. Let the angels say, your children, Smyrna assembly children, only send these souls to heaven. And let his heart rejoice in heaven. Let him jump with joy in heaven, Lord. Let thy children send thousands and millions of souls and make their daddy happy in heaven, Lord. That is their only joy in heaven, seeing souls saved from earth. That is the joy of heaven. Give them that joy. Make thy children produce that joy in heaven, Lord. Produce that joy for their daddy in heaven, Lord. As he is watching as a cloud of witnesses. Give thy children grace to throw away every burden, casting aside every burden, but running their race looking unto Jesus, the author of and the finisher and the perfecter of faith. Give them grace. Today let the burdens go. Let the power fall. Let their cup overflow. In Jesus' name. In Jesus' name. No more sorrow, but great joy, joy, joy from today. Hallelujah. We are not living for ourselves, Lord. We are living for you. And you will show mercy and goodness in their lives from today. இன்று முதல் சுவாமி நன்மையும் கிருபையும் அளவில்லாமல் உமது பிள்ளைகளை பின்தொடர்ந்து வரட்டும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பின்தொடர்ந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் சுவாமி. ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடையும் சுவாமி. ஒவ்வொருவருக்குள்ளும் உமது வல்லமை அனுப்ப சுவாமி. உமது ஜீவனை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. This church will be known as a church with a river of life. River of life from today. We give you all the glory. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
We thank you, Father, for your impartation to us. We thank you that our cup will run over at all times. Oh, Father, you're going to bring us forward by leaps and bounds. You're going to bring us forward, Lord Jesus. The church will move in the fivefold, Lord Jesus. We thank you for the mighty things you're going to do in this place. We thank you, Father, for raising up a generation to serve you. Even, Father, we thank you for this dear family, Lord Jesus. We thank you for Dr. Paul, his wife, and the lovely children, and our dear mother. We thank you for the great anointing you put upon him, Lord Jesus. We thank you for the millions, Father, who are blessed, Lord Jesus, through the ministry. We know, Father, that many more million people will be reached, Lord Jesus. Greater things will happen in the ministry, Lord Jesus. Greater doors will be opened, Father. Heavens will come down when He preaches, Lord Jesus. Everyone in the family will have the same great anointing, Lord Jesus. We bless this family, Lord. We bless this family, Father. We bless them, Lord Jesus. And Father, we are grateful to you for bringing them today to this place. We magnify you, Lord Jesus. We thank you, Father. We give you all praise, glory, and honor. In Jesus' name we pray. Amen. Amen. And just call on His Son to come and close. Lord Jesus, we commit every one of us unto the great mercy and grace, Master. Lord, bless each and every one who has come today. Thank you, for Lord, for giving us grace to participate in the Holy Communion. Bless our bodies, strengthen our bodies. Give us your strength in body, soul, and mind. Thank you for all the blessings we have received this morning. We give thee all the glory, Lord Jesus, honor. Thank you, Father. Thank you, Father. In Jesus' mighty name we pray. Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the loving fellowship of God the Father, and the communion of the Holy Spirit be with each one of us from now on. In Jesus' name we pray. Amen. God is with you. It's still ringing in my ears what He said. God is with you.